பொள்ளாச்சி வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன பங்கு இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு என்று தெரிவித்துள்ளார். விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது? ஏன் கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக கையில் பொள்ளாச்சி வழக்கு இருந்திருந்தால் எந்த லட்சணத்தில் நடந்திருக்கும் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கும் அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்குமே சாட்சி என்று சுட்டிக்காட்டிய இபிஎஸ், கொடநாடு வழக்கில் கொடும் குற்றம் புரிந்த கேரளாவை சேர்ந்த குற்றவாளிகளுக்காக வாதாடியவர் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர், ஜாமீன்தாரர் திமுகவை சார்ந்தவர் எனவும் இபிஎஸ் கூறியுள்ளார். இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மறதி அதிகமாக இருக்கிறது என்று மக்கள் பேசுவது உண்மைதானோ என கேட்க தோன்றுகிறது என இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கான 100 நாள் வேலை திட்டம், சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டம் ஆகியவற்றிற்கான நிதியை விடுவித்தது என்பதை ஹம்பக் பித்தலாட்டம் என்று முதலமைச்சர் புலம்புவதாகவும், 4 ஆண்டுகளாக நீங்கள் நடத்துவதற்கு பெயர் ஆட்சி என்று சொல்வதுதான் ஆகப்பெரிய பித்தலாட்டம் என இபிஎஸ் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார்.